Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே The Strongest Magician in the Demon Lord Army was a Human. இதுல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கீழே லைக்கும் பண்றீங்க. இந்த அனிமேவை பத்தி சொன்னா, அதாவது இந்த டைட்டிலை வச்சுதான் இந்த அனிமேவே தொடங்குது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெஜிஷியன், அவன் வந்து டீமன் லார்ட் ஆர்மியில இருக்கான். அவனோட ஐடென்டிட்டியை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. கடந்த 20 வருஷமா அதை வந்து அப்படியே பாதுகாத்து வச்சிருப்பான். அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பயங்கரமா போராடுவான். அதுக்கும் மேல ஆளு ஓவர் பவரா இருப்பானா. சோ அதனாலேயே எபிசோட்ல பயங்கரமான சம்பவம்லாம் காத்துன்னு இருக்கு. சரி வாங்க, இதுக்கு மேலேயே நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு ஒரு புக்கை வந்து ஒரு கதையா இதை படிக்க ஆரம்பிக்கிறா. மெஜிஷியனோட பேரு ஹைக்கு. அந்த மெஜிஷியன் டீமன் லார்டோட ஆர்மிக்கு சர்வ் பண்ண வரான். அதுக்கும் மேல அவன் கிராண்ட் சன் ஆஃப் ராம்பர்க், த மாஸ்டர் மெஜிஷியன் ஹைக். இதுக்கப்புறம் நிறைய டீமன்ஸை காட்டுறாங்க. அவங்க அங்க இருக்க கேசலோட கேட்டை உடைச்சு அப்படியே நாஸ்தி ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலேயே ஒரு போர்ட் டீமன் சொல்லுது, ஹைக் நம்ம நினைச்ச மாதிரியே ரொம்ப சீக்கிரமாவே அந்த கேட்டை உடைச்சிட்டோம். ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல, அதாவது எவ்வளவு சீக்கிரமா நம்ம அதை உடைப்போன்னு. ஆமா ஹைக், நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயத்த நான் ஓர்க்குக்கு குத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த டீமன்ஸோட சீனை காட்டுறாங்க. அந்த டீமன்ஸும் கருணையை காட்டாம எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்குது. இதையும் மேல இருந்து எவனோ ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கானா, திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. அட, உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ அந்த டீமன் லார்டோட கமாண்டர் தானே? ஆமா, நீங்க கரெக்டா அதை கெஸ் பண்ணிருக்கீங்க. நான் தான் ஹைக், 7வது ஆர்மி க்ரூல இருந்து வந்திருக்கேன். சரி, ஏதோ ஒண்ணு, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். உன்கிட்ட 3 ஆப்ஷனை நான் விட்டுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீ வந்து சரண்டர் பண்ணு, உங்களோட டெரிட்டரி மொத்தத்தையும் எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு. 2வது ஆப்ஷன், உன்னோட கையை யூஸ் பண்ணி நீயே அப்படியே செத்துரு, அதாவது போலெல்லாம் செத்து போவாங்களே வீரத்தனமா, அதே மாதிரி செத்து போயிடு. 3வது ஆப்ஷன், நான் வந்து சைடுக்கா போய் வெளியில சண்டைலாம் நடக்கும், அதெல்லாம் ஜன்னல் ஓரமா நான் பார்த்து நிற்பேன். அதுதான் டைம்னு இங்கிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடு ஒரு கோலை மாதிரி. ஓ பாருங்கப்பா, ஒரு டீமனா இருந்துட்டு எனக்கு வந்து மர்சியா காட்டுறியா? எனக்கு நீ கொடுத்த எந்த ஆப்ஷனும் வேணாம். இப்படி சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு வருவான். நினைச்சேன் நீ வந்து இப்படிதான் பண்ணுவேன்னு. ஹைக்கும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ண ஆளு அப்படியே மயங்கிடுறான். பின்னாடி அந்த போர்ட் டீமனும் கேக்குது, ஹைக் நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்க? ஹேய், நான் வந்து நல்லா தான் இருக்கேன். முதல்ல அவனோட காயத்தை பாரு, அவன் வந்து சரண்டர் பண்ணிட்டான். அதனால பாரு, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வேற யாரோ பவுலலையா பார்த்துன்னு இருக்காங்க. அட பரவாயில்லையே, ஒரே ஒரு படையை வச்சு அந்த மொத்த இதையும் கேப்சர் பண்ணிட்டானா? அதுவும் ஒரே வாரத்துல. இவன் கிட்ட நான் நினைக்கிற மாதிரி அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஹைக்கும் ஒரு பெரிய மேஜிக்கல் பேரியரும் கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணக்கப்புறம் அப்படியே வெளில போய் பாக்குறானா, அங்க இருக்கிற இடமே அப்படியே அழிஞ்சு கிடக்குது. அப்படி நான் உண்மையா சொன்னா எனக்கு நிறையவே கில்ட் இருக்கு. அப்படி நான் கில்ட் இல்லைன்னு சொன்னா அது வந்து உண்மையிலே பொய் தான். ஏன்னா எவ்வளவு பேரை நான் காயப்பாத்துறேன், அதுக்கும் மேல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா நான் எப்பயுமே போல்ல நடக்கிற அந்த ரத்தத்துக்கும் அந்த வாருக்கும் பழக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஹியூமன், நான் ஒரு டீமன் இல்ல. என்னோட டீச்சர் ஹவுதா ராம்பர்க், அவர் ஒரு பெரிய மேஜ், அதுக்கும் மேல ஒரு அட்வான்ஸான சிவிலைசேஷன்ல அவர் வாழ்ந்தவர். அவரு தான் என்ன வளர்க்கவும் ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன வளர்த்தாரு. அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லியும் தந்தாரு. ஆனா அவரு இறக்குற வரைக்கும் அந்த சிவிலைசேஷனை பத்தியும் எந்த விதமான தகவலையும் சொல்லல. ஏன்னா அந்த சிவிலைசேஷன்ல வாழ்ந்தவர் இவர் வண்டிதான். அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், இந்த உலகத்துக்கே அது ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறும். அதுக்கும் மேல இன்னொரு விஷயத்தையும் அவர் என்கிட்ட சொன்னாரு. ஏ ஹைக், நீ வந்து இந்த விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. நீ உன்னோட ரோபியும் உன்னோட மாஸ்கையும் எப்பயுமே நீ எடுக்க கூடாது. அதுவும் எஸ்பெஷலி டீமன் லார்டு இருக்கும் போது. அப்படி உன்னோட ஐடென்டிட்டி அது ஒண்டி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உன்னை டீமன் லார்டு எக்காரணத்து கொண்டோ மன்னிக்கவே மாட்டாரு. ஆனா எனக்கு இப்போ எந்த விதமான கவலையும் இல்ல. ஏன்னா இந்த ரூம் முழுக்க என்னோட மேஜிக்கல் பேரியர் அது வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. அதுக்கும் மேல நான் பர்மிஷன் கொடுத்தா ஒண்டிதான் உள்ள வர முடியும், வெளியிலயும் போக முடியும். இப்படி இவ சொல்ல இருப்பானா, திடீர்னு பார்த்தா டேபிள் நகர மாதிரி சவுண்ட் வருது. என்னதுடா அது சவுண்டு அப்படின்னு கீழே பார்த்தா ஒரு பொண்ணு எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கு. அட, நான் சொன்னது எல்லாத்தையும் அவ கேட்டுட்டாளா? ஐயோ சாமி, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, அதனால தயவு செஞ்சு கொன்றாதீங்க. இப்படி இவ சொல்லுவாளா, தெரியாதனமா அந்த பெஞ்சிலையும் வச்சுன்னு அப்படியே மயங்கிடுறா. அட, இவ எதுக்கு ரொம்ப ஷாக் ஆகுறா? சொல்ல போனா நான் தான் ரொம்ப பயப்படணும். கடந்த 20 வருஷமா இதை வந்து நான் மறைச்சு வச்சிருந்தேன். யாருக்குமே என்னோட ஐடென்டிட்டியை பத்தியும் எதுவுமே தெரியாது. ஆனா இந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிட்டா. 20 வருஷமா யாருக்குமே தெரியாத ஐடென்டிட்டி இப்படி நாசமா போயிடுச்சு. சொல்ல போனா அவ அழுவ கூடாது, நான் தான் அழுவணும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் அங்க போர்ட் டீமனும் கூப்பிடுதா. இதனாலேயே அவன் டவுனுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறான். அட, நீங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நிறைய ஹியூமன்ஸ் வந்து உயிரோட இருக்காங்க இந்த வாட்டி, அவங்கள நம்ம போட்டு தள்ளிடலாமா? ஹேய், நீ வந்து மூளை இல்லாத மாதிரி பேசாத. ஏன்னா டீமன் லார்டு வந்து பழைய டீமன் லார்டு மாதிரி இல்ல, இவர் ஒரு புது டீமன் லார்டு. இவரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் தான் இவருக்கு தேவை. அதனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அட, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வாட்டி நிறைய ஹியூமன்ஸ் வந்து உயிரோட இருக்காங்க, நம்ம ஏன் எல்லாரையுமே அழிச்சிடக்கூடாது? இல்லனா அந்த டவுனியை மொத்தமா எரிச்சிடலாம். ஹேய், நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ நீ அழிச்சிட்டனா டாக்ஸ் எல்லாத்தையும் யாரு கட்டுவா? ஏன்னா ஆசனம் இந்த சிட்டி வந்து ஒரு ட்ரேடிங் சிட்டி. இங்க யாருமே உயிரோட இல்லனா யாரு ட்ரேட் பண்ணுவா? நீயே சொல்லு. அதுவும் உண்மைதாங்க. அப்போ நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதுக்குள்ளேயே முன்னாடி நிறையவே மக்கள் வராங்களா? அங்க மக்களும் கேக்குறாங்க, ஐக் இந்த பேச்சை கொஞ்சம் கேட்க முடியுமா? அங்க
போ டீமனும் செம கோமாயிட்டு முன்னாடி வந்து கத்த ஆரம்பிக்குது. உங்களுக்கு மர்சி ஐக்கு வந்து காட்டினாருல, அதனாலே இவர்கிட்ட வந்து பேசுறீங்களா? ஏய் நீ கொஞ்ச நேரம் கம்முனு. சரி நீங்க சொல்லுங்க, அதாவது நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா எவ்வளவு டாக்ஸை நாங்க பே பண்ணோம் அதை உங்களால சொல்ல முடியுமா? எப்பயும் போலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? ஆனா ஒரு விஷயம், உங்கள யாராச்சும் டாக்ஸை பே பண்ணலன்னா அவ்வளவுதான், அந்த டாக்ஸை ரெசிஸ்ட் பண்றவங்கள நாங்க வந்து பனிஷ் பண்ணுவோம். இதை கேட்டு அவங்க பயந்து போறாங்க. திடீர்னு ஐக்கு அவங்கள இருந்து மஞ்சு போயிடுறான். அட ஐக்கு எங்கயா போன? இந்த சைடு ஐக்க காட்டுறாங்க. ஐக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. பின்னாடியோ ஒரு மான்ஸ்டர் தொத்த ஆரம்பிக்குதா, ஆளும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அட கமாண்டர், நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது என்ன அனாவசியமா இந்த மாதிரி சமன்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனா நீங்க இப்படி சமன் பண்றீங்களே. அங்க அந்த மாஸ்டரும் கொல்லலான்னு வருமா, இவன் அவனோட மேஜிக் வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். அடடே நீ வந்து ரொம்ப வாழ்ந்துட்ட. எப்பயுமே ஒரு சின்ன பையனா இருக்கும் போது உன்னோட கிராண்ட் பா பின்னாடி நீ ஒழிஞ்சிப்ப. ஆனா இப்போ நீ ரொம்ப வாழ்ந்துட்ட. அதுக்கும் மேல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. இவ இப்ப பேசின்னு இருக்கல, இவ தான் சஃபோரி. இவ 7th ஆர்மில இருக்க ஒரு கமாண்டர் மாதிரி தான். அதுக்கும் மேல இந்த டீமன் ஆர்மில இவளை தாண்டி வேற யாருக்குமே என்னோட சீக்ரெட் தெரியவே தெரியாது. எத்தனை வாட்டி சொல்றது, அனாவசியமா என்ன வந்து சமன் பண்ணாதீங்கன்னு. நான் ஒரு முக்கியமான வேலையில இருந்தேன். இப்ப யார் எத்தனை போய் ரிப்போர்ட் தருவா? நீ கவலைப்படாத, அந்த சிட்டில என்ன ஆச்சு, எப்படி எல்லாமே பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கும் மேல நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. சரி நீங்க வந்து எதுக்கு என்ன இங்க சமன் பண்ணீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. டைரனோ வந்து உன்னை கூப்பிட்டாரு. அட அவர் வந்து எதுக்கு என்ன பார்க்கணும்? அதுவா, நீ ஒரே வீக்ல அந்த சிட்டியை கேப்சர் பண்ணல, அதுக்காக தான் ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி நீ கவலைப்படாத, உன்னை நான் டீமன் லார்டோட கேசலுக்கு கொண்டு போறேன். சரி என் மேல கையை வை. அங்க அவனும் கையை வைக்கிறானா? அந்த பொண்ணு சொல்லுது, நீ கையை இங்கதான் வைப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ அங்கேயே வச்சுட்ட. இந்த மாதிரி ஜோக் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைமா என்ன? சரி வாங்க போலாம். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு எழுந்து பாக்கதா, அங்க ஹீரோவா ஆளே காணும். அட அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன், நம்மளும் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இதனால அவ போலான்னு பாப்பா. அங்க பார்த்தா முழுக்க பேரியரா இருக்கு. அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி நம்மளால போக முடியாதுன்னு. சைட்லயே ஒரு ஃபுட்டும் ஒரு லெட்டரும் இருக்கு. நான் வர வரைக்கும் கம்முனு எங்கே இரு, பசி எத்தா இதை சாப்பிடு. அதை அவ சாப்பிட்டு பாக்குறா. ஒன்னே அவ்வளவு டெலிஷியஸா இருக்கு. அதனால அவ நிறையவே சாப்பிட ஆரம்பிச்சிடறா. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அங்க கேசல் பக்கத்துல வந்துடுறானா. அந்த லேடியும் சொல்லுது, என்ன கேசல் கிட்ட இருக்கிற மயஸ்மா வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணது போல. எனக்கு சர்ப்ரைஸ் இல்ல, ஏன்னா நீ ஒரு ஹியூமன் தானே. இதுக்கப்புறம் அவங்க போறாங்க. அங்க கேட்டாண்டியோ 2 பேர் இருக்காங்க. நம்ம வந்து உள்ள போறோம், அப்பனா இவங்க கண்டிப்பா நம்மள செக் பண்ணுவாங்கல்ல. ஆமா டீமன் லார்டையே நீ பார்க்க போற, செக் பண்ணாமையா என்ன? அப்பனா என்னோட ரோபியும் மாஸ்கையும் எடுக்க சொல்லுவாங்களே, அப்படி கண்டுபிடிச்சா இன்னும் அவன் என்னோட நிலைமை. நீ வந்து கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் போறாங்களா. அங்க ஏதோ ஒரு மேஜிக்கும் அவன் மேல யூஸ் பண்றான். இதனால அந்த டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் மேல நிறையவே மேஜிக் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இவன் மேல நிறையவே மேஜிக் இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே ராம்பர்க்கோட சன்னுக்கிட்டையும் எவ்வளவு பவர் இருக்கா. அட உங்களுக்கு எப்படி என்னோட கிராண்ட் ஃபாதரை தெரியும்? ஹேய் என்ன பேசின்னு இருக்க? இங்க இருக்க எல்லா டீமன்ஸுக்கும் உன்னோட கிராண்ட் ஃபாதர் தெரியும். ஏன்னா ஒரு கிரேட்டான மாஸ்டர் மெஜிஷியன். அங்க ஐக்கும் யோசிக்கிறான். அட கிராண்ட் ஃபாதர் என்னதான் எந்த போயிருந்தாலும் அவரோட பேரும் புகழும் இன்னமும் அழியாம தான் இருக்கு. அவரு இன்னமும் ஃபேமஸா தான் இருக்காரு. இந்த சைடு அவங்களும் உள்ள போறாங்களா. அது பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. இது எதுக்கு இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்கன்னா டீமன் லார்டோட பவரை காட்டுறதுக்கு தான். அதுக்கும் மேல நாங்க போற பாதை அது ரொம்ப பெருசு. ஆமா இன்னமும் எவ்வளவு தூரம் போனோம்? இன்னமும் கொஞ்சம் தான், நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். ஆமா நீ வந்து நந்து வரல, நான் பறந்து போறேனா, அதனால எனக்கு எதுவுமே தெரியல. நான் பண்றது கேஷுவலான விஷயம் தான். ஆனா அவ யூஸ் பண்றது ஃபிளைட் மேஜிக். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாலையும் அவ யூஸ் பண்ற மாதிரி மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் அவ கட்டுப்படுத்துற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த தெரியாது. நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அதை வெறுமா ஹையா ஜம்ப் பண்றது கொண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி வந்துடுறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் உள்ள போயிட்டு பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். இப்போ இருக்கிற டீமன் லார்ட் டேரோ குட்டன், இவரை நம்ம ஷார்ட்டா டேரோன்னு கூப்பிடலாம். இப்போ இவரு தான் டீமன் லார்டா இருந்தாரு. இவரு ஹியூமன்ஸ் எதிர்த்து வாரம் பண்ணாரு. அதுக்கும் மேல பெரிய பெரிய டீமன்ஸியா அந்த வார்லையும் இறக்கி விட்டாரு. இவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைனாலும் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாராச்சோ யாரையுமே பார்க்க மாட்டாரு. அப்படி கருணையை காட்டாம கொண்டுவாரு. அதே மாதிரி இவருக்கிட்ட எபிலிட்டியோ இல்ல ஸ்ட்ரென்த்தோ இல்லைனாலும் அதை எப்படி புத்திசாலித்தனமோ யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணுவாரு ஆளு. அதனாலே இவரு ரெவல்யூஷன் ஆஃப் டீமன் லார்டா இருக்காரு. ஆனா ஏதோ தெரியல, இப்போ இருக்க டீமன்ஸ் வந்து அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சது. ஆனா அதுங்களோட சண்டையை இவர் தான் சரி பண்ணாரு. ஆனாலும் இப்போ வந்து இருக்கிறதுலயே ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற டீமன் லார்டை நான் சந்திக்க போறேன். அங்க அந்த லேடியும் கூப்பிடுது, ஹைக் எல்லாமே பரவாயில்ல, நீ உள்ள வரலாம். இதுக்கப்புறம் அவன் உள்ள போறான். அந்த டீமன் லார்டும் சொல்றாங்க, ஓ நீ தான் செஃபிரோ கீழ சர்வ் பண்றியா? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி உன்னோட தலையை நீ நிமித்தலாம். யாரா பேசுறான்னு பார்த்தா ஒரு பொண்ணு டீமன் லார்ட் தான் பேசின்னு இருக்கு. அட டீமன் லார்டு வந்து ஒரு பொண்ணா? நான் வந்து கேள்விப்பட்டேன் ஐக், நீ வந்து ஒரே வாரத்துல அந்த சிட்டியை மொத்தமா கேப்சர் பண்ணிட்டியாமே. இது வரைக்கும் யாராலையுமே அந்த மாதிரி பண்ண முடியல. பரவாயில்ல. அதுவா, அது சிம்பிளா எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அதனால நான் வெறுமா கேப்சர் பண்ணேன், அவ்வளவுதான். எல்லாம் கிரெடிட்டும் நம்ம சஃபீரோ அவங்களுக்கு தான் போகும். அட நீ ரொம்ப ஹம்பிளா இருக்கப்பா. ஏதோ ஒன்னு பார்க்கும் போது ஹியூமன் மாதிரி இருக்கு. அட இதே மாதிரி போச்சுன்னா வாயை குத்து நானே மாட்டிப்பேன் போல. அங்க சஃபீரோவும் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இவன் தான் கிராண்ட் சன் ஆஃப் ராம்பர்க். இவனோட
என்னோட பேரு எல்லாருக்குமே எப்படி தெரியுமா தெரியும்? தி கார்டியன் ஆஃப் ஹெல். அப்படிதான் எல்லாருக்குமே தெரியும். ஓ இப்பதான் புரியுது, இவன் ராம்பர்க்கோட சன்னா. அதனால தான் இவனுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் இவனுக்குள்ள ஹியூமனோட தாட்ஸ் எல்லாம் வருதோ. அதனால தான் நீ ஹியூமன்ஸையும் கொல்லாம அங்க இருக்க லீடரையும் நீ எக்ஸிக்யூட் பண்ணல, அதுதானே? அதுக்கும் மேல அந்த சிட்டில எந்த விதமான லாசஸும் ஏற்படல, அப்படியே நீங்க கேப்சரும் பண்ணிட்டீங்க. அட இதே மாதிரி போச்சுன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். நான் அப்பயே அந்த போர்ட் டீமன் சொல்லிச்சு, அப்பயே நான் அது சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் யாரையுமே கொல்லலையா, அதனால நான் ஒரு டீமன் இல்லைன்னு தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நான் டீமன் லார்டு இதை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை கலைக்கணும் எப்படியாச்சு. இதனாலேயே டீமன் லார்டையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மழுப்ப ஆரம்பிக்கிறான். நான் கொஞ்சம் பேசலாமா? பேசு, என்ன பேசுற? எதுக்கு அவங்கள கொல்லலைன்னா அவங்க பயப்படலாம், ஆனா பயமுத்திட்டா அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல கீழ்படிய மாட்டாங்க. இதை பாஸ்ட்லயே நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரியும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கு இந்த விஷயத்த. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதை நான் மாத்தணும்னு ட்ரை பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்போனா இது ராம்பர்க்கோட ஒப்பீனியன் தானே நீ சொல்றது? ஆமா, நீங்க கரெக்டா சொல்றீங்க டீமன் லார்ட். ஆனா நான் எதிர்பார்க்கல. நான் பேசினது ஏதோ கொஞ்ச நஞ்ச நேரம் தான். ஆனா இந்த டீமன் லார்டுக்கு ஏசியன் சிவிலைசேஷன் அதை பத்தி நிறைய விஷயம் தெரியும் போல. அதாவது என்னோட கிராண்ட் ஃபாதருக்கு தெரிஞ்ச மாதிரி அதை யூஸ் பண்ணி தான் இந்த டீமனோட படையை உருவாக்குனா போல. இவன் யோசனை இருக்கும் போதே அந்த டீமன் லார்டும் அப்படியே முன்னாடி வந்து, மற்ற டீமன்ஸை கம்பேர் பண்ணா நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க. நான் திரும்பவும் பாக்குறதுக்கும் ஆசைப்படுறேன். அடுத்த வாட்டி பார்க்கும் போது உன்னோட முகம் அதை நான் பார்க்கணும். அதனால நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணு, நான் திரும்பவும் உன்னை பார்க்கணும். இப்படி சொல்லிட்டு அவங்க போறாங்களா. நம்ம ஆளுக்கு அங்க ஒரு மாதிரி மூச்சை முட்டிது. அட நான் ஒரு செகண்ட் செத்துட்டேன் தெரியுமா? எவ்வளவு நர்வஸா இருந்தேன். நான் பார்க்கும் போதே தெரியுது நீ எவ்வளவு நர்வஸா இருக்கேன்னு. ஆனா ஒன்னும் நர்வஸா இல்ல, நான் மாஸ்க போட்டுன்னு இருக்கேனா, சோ தெரியாது. சரி அது இருக்கட்டும். அவங்களுக்கு தெரியுதுப்பா, அதாவது நான் எவ்வளவு நேரமா மாஸ்க் தான் போட்டுன்னு இருக்கேன்னு. உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்குமா? அதாவது நான் ஒரு ஹியூமன் தானே? இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இருக்காது. அதாவது அவங்க இன்னமும் ரியலைஸ் பண்ணல நீ ஒரு டீமன் தானே. ஆனா அவங்க சொன்ன விஷயம் அது உனக்கு ரிவார்ட் மாதிரியே தான். இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் அந்த பழைய இடத்துக்கு வரான். அந்த பொண்ணு பார்த்தா ஆளே காணும். எங்கடா அதுன்னு பார்த்தா தூங்கின்னு இருக்கு. ஹெய் அப்படின்னு கத்த, அது ரொம்ப பயந்து போயிடுது. அட என்ன மன்னிச்சிருங்க, நான் எதையும் பார்க்கல, என்ன கொன்றாதீங்க. நான் ஒன்னு கொல்ல மாட்டேன், அதனால பயப்படாத. சரி உன்னோட பேர் என்ன? என்னோட பேரா 13. என்னது 13? இதெல்லாம் ஒரு நேமா என்ன? ஸ்டேஞ்சா இருக்கு ரொம்ப. ஸ்லேவ்ஸுக்கெல்லாம் இப்படிதான் பேரை வைப்பாங்க. என்னோட மதர் என்ன சாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி ஏதோ உன்னை அப்படியெல்லாம் போக விட முடியாது. ஏன்னா உனக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரியும். நான் ஒரு டீமன் இல்ல, ஒரு ஹியூமன்னு. அட நீங்க என்ன போக விடுங்க, தயவு செஞ்சு போக விடுங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன். சரி நான் உன்னை விடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்னோட மெய்டா இருக்கணும். உன்னால ரெஃப்யூஸும் பண்ண முடியாது. ஓ அவ்வளவுதான் விஷயமா? நான் கண்டிப்பா அதை பண்றேன். இதுக்கப்புறம் அந்த போர்ட் டீமன் சொல்லுது, ஹைக் நீங்க உண்மையிலேயே வேற லெவல். ஏன்னா நீங்க இனிமே ஓவாலியஸ் இதை ரூல் பண்ண போறீங்க. என்னது நான் ரூல் பண்ண போறேனா? இதுக்கப்புறம் சீன் பாஸ்டுக்கு போகுது. அங்க அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், அட எதுக்கு என்ன அங்க ரூல் பண்ண வைக்கிறீங்க? அதுவும் சவுத்து. அதுவா? இது ஆசனத்தை கம்பேர் பண்ண சவுத் சைடுக்கா இருக்கு. இதுதான் உனக்கான ஃப்ரண்ட் லைன்னு சொல்லலாம் போருக்கு. இது ஒரு சின்ன டவுனு தான், ஆனா இது நம்ம ராணுவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால உன்னோட மிஷன் என்னன்னா, நீ அங்க போய் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கும் மேல டாக்ஸ் அண்ட் ரெவன்யூ அது ரெண்டுத்தையுமே நீ டபுள் ஆக்கணும். அட இப்போதான் வார் போச்சு, அதுக்குள்ள எப்படி டபுள் ஆக்குறது? இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்க்கு அவ யோசிக்க கூட இல்ல, போர்ல எவ்வளவு நஷ்டமாகும், அதுக்கும் மேல என்னென்ன ஆகும்னு. இதுக்கப்புறம் அங்க போர்ட் டீமனும் சொல்லுது, நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணி இங்க இருக்க வாலையும் மத்தத்தையும் நாங்க சரி பண்றோம். சரி வாலை சரி பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 6 மாசம் ஆகும். அட அவ்வளவு மாசமா? அவ்வளவு மாசம்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. யாராச்சும் அட்டாக் பண்ணா அவ்வளவுதான், நம்ம காலி ஆயிடுவோம். என்கிட்ட வேற வழியும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? சரி நான் இதுதான் பண்ணும் போல. ஹேய் நீ என்ன பண்ணு, ஒரே மாசத்துல நீ டக்குன்னு அதை ரெடி பண்ணும். இம்பாசிபிள். எப்படி ஒரு மாசத்துல ரெடி பண்ண முடியும்? யாரு சொன்னா நம்ம ஹியூமன் பவரை யூஸ் பண்ண போறோம்னு? டீமன்ஸோட பவரையும் நீங்க காட்டுங்க. இதனால அங்க டீமன்ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. எல்லா வால்ஸையும் சரி பண்றாங்க. அட யாரு யோசிச்சா, அதாவது டீமன்ஸோ ஹியூமன்ஸோ ஒன்னா வேலை செய்வாங்கன்னு. ஐக்கு உண்மையிலேயே ஒரு ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இவருக்குள்ள எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும்னு. ஏன்னா இவரு அவர் படி எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. அதனால சீக்கிரமாவும் எங்களால கட்ட முடியுது. எங்க டீமன் லார்ட் குழுலயே ஜீனியஸான லீடர்னா இவரு தான். இந்த சைடு அங்க இருக்க காப்ளினும் அங்க ஒரு பெரிய கல் இருக்குமா, அது தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அங்க ஐக்கும் தள்ளி போக சொல்றான். எல்லாருமே தள்ளி போங்க. உடனே அவனோட மேஜிக் யூஸ் பண்ண எல்லாமே தூள் தூளா மாறி அப்படியே ரிப்பேர் ஆயிடுது. அட இவரு உண்மையிலேயே ஜீனியஸ் தான். இவரை நான் விட்டே கொடுக்க கூடாது. ஏன்னா அடுத்த டீமன் லார்டா மாறுறதுக்கு இவருக்கு நிறையவே தகுதி இருக்கு. இப்படின்னு அந்த புக்கை படிச்சு முடிக்கிறா. இங்கே அந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது பிடிச்சிருக்கா? அதை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஆன்கோயிங் அனிமே தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ
நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா கீழே நெக்ஸ்ட் எபிசோடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமே எப்படி இருந்துச்சுனோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆளு வந்து ஒரு ஹியூமனா, ஸோ அவனால சர்வே பண்ண முடியுமா, அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியா இருக்கும். அதுக்கும் மேலே இவனோட மேஜிக்கையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவர் பவரான அனிமே தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.